எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஆல் டைம் ஃபேவரட் ரெசிபி பாய் வீட்டு மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக செய்யக்கூடிய இந்த பிரியாணியை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிரியாணி செய்கிறதுக்கு 3/4 கிலோ மட்டன் வாங்கி அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இதுக்கு தேவையான பொருட்கள்: பல்லாரி வெங்காயம், தக்காளி, சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், லெமன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், புதினா, மல்லி இலை. இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் 4 பட்டை, 10 ஏலக்காய், 12 கிராம்பு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே நான் எடுத்திருக்கிற பட்டையோட சைஸ் 2 இன்ச்சு அளவில் 4 பட்டை எடுத்திருக்கேன். இதை எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. அடுத்து இது கூட 50 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு, 10 முந்திரி, இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போது இதை அரைச்சிட்டு வந்தியாச்சு. அடுத்ததாக இது கூடவே சின்ன வெங்காயத்தை சேர்த்து இதையும் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போது இந்த பிரியாணிக்கு தேவையான மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த சட்டியில் தான் பிரியாணி பண்ண போகிறேன். ஸோ பிரியாணி செய்கிறதுக்கு 100 ml ஆயிலும் 50 ml கீயும் சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்த ஆயிலும் கீயும் சூடானதுக்கப்புறம் இதில் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற 150 கிராம் பல்லாரி வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம் நல்லா பொரிஞ்சு பொன்னிறமானதுக்கப்புறம் தான் இதில் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட் சேர்க்கணும். எப்போவுமே பிரியாணிக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கணும், பொன்னிறமாற வரைக்கும். அப்போ தான் பிரியாணிக்கு நல்ல கலரும் கிடைக்கும், வாசனையும் கிடைக்கும். இப்போது இந்த வெங்காயம் நல்லா பொரிஞ்சு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. அடுத்து இது கூட 4 பச்சை மிளகாயும், கட் பண்ண 1/4 கைப்பிடி அளவு புதினா, 1/4 கைப்பிடி அளவு மல்லி இலைகளையும் சேர்த்துக்கிறேன். பிரியாணிக்கு பச்சை மிளகாய் தான் கண்டிப்பாக சேர்க்கணும். ஸோ உங்கள் கார தேவைக்கு ஏற்ற மாதிரி அளவுகளை கூட்டியோ குறைச்சியோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம சேர்த்த புதினாவும் மல்லி இலைகளும் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கப்புறம் இதில் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற 100 கிராம் தக்காளியை சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம சேர்த்த தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கலாம். இதில் சேர்க்குறதுக்கு நல்ல பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், சீக்கிரமே மேஷ் ஆகிடும். இப்போது நம்ம சேர்த்த தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இது கூட 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூளும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம சேர்த்த மசாலாவோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இது கூட கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், இஞ்சி, பூண்டு மசாலா பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம எப்போவுமே ஸ்பைசஸை ஒன்று தனியாக எண்ணெயில் வதக்குவோம், இல்லைனா பவுடர் ஆக்கி சேர்ப்போம். பட் இங்கே பேஸ்ட்டாக ரெடி பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே அரைச்சி சேர்க்கும்போது பிரியாணி நல்ல மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது மசாலா அரைச்ச ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அரைச்ச விழுதை சேர்த்ததுக்கப்புறம் இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம். நம்ம யூஸ்வலாக கல்யாண வீடுகள்லாம் பார்த்துருப்போம், மூடி வச்சு தான் குக் பண்ணுவாங்க. அப்போ தான் மசாலாவோட வாசனை வெளியில் போகாது, உள்ளேயே அப்படி இருக்கும். இது கொஞ்சம் நேரம் மூடி இருக்கட்டும். அடுத்து இதில் சேர்க்குறதுக்கு இந்தியா கேட் சீரக சம்பா ரைஸில் 1/2 கிலோ அளவு எடுத்திருக்கேன். இதை 2 தண்ணி அலசிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கிடலாம். இது ஊறட்டும். இப்போது நம்ம மசாலாவை பார்க்கலாம். ஸோ மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் இது நல்ல மனம் வந்துடுச்சு. நம்ம இதை அப்படியே மூடி வச்சிடக்கூடாது, ஏன்னா இதில் நம்ம இஞ்சி பூண்டுலாம் சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் கீழே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அப்பப்போ நம்ம கிளறி விட்டுட்டு இருக்கணும். இப்போது இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற 3/4 கிலோ மட்டனை சேர்த்துக்கலாம். இதில் மட்டனை சேர்த்ததுக்கப்புறம் கிரேவிக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எப்போவுமே பிரியாணியில் சேர்க்குற மட்டன் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பிரியாணியில் தனியாக தெரியும். பொதுவாக கறி வாங்கும்போது நாங்கள் அதில் இருக்கக்கூடிய கொழுப்பையெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம். பட் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் அதில் சேர்க்குற கறியில் கொழுப்பு ஜவ்வுலாம் இருந்தால் தான் பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இது கூட 50 ml கெட்டியான தயிர் சேர்த்துக்கிறேன். ஸோ தயிர் சேர்க்குறதுனால கறிக்கு ஒரு நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இதே மெத்தட்லேயே நம்ம மசாலாவை அரைச்சி சிக்கன், பீஃப்லையும் ட்ரை பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது தயிர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கிடலாம். இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை பாருங்கள், கறியிலேருந்து தண்ணி விட்டுருக்கு. இது வரைக்கும் நம்ம இதில் தண்ணி எதுவும் சேர்க்கலை. கறி இளங்கறியாக இருந்துச்சுன்னா சீக்கிரமே வெந்துடும். ஸோ இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது கொஞ்சம் பெரிய சைஸ் ஆடுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ரொம்ப ஹார்டாக இருக்குது, வேகிறதுக்கு டைம் எடுக்கும். கறி ஒரு 80% குக் ஆகணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இதில் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கிறேன். நம்ம இதை குக்கரில் செஞ்சோன்னா சீக்கிரமே வேலை முடிஞ்சிடும். பட் அதில் செய்கிறதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ இது நம்ம கல்யாண வீடுகளில் செய்கிற மாதிரி இந்த சட்டியில் செய்கிறோம். ஸோ டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது இதை மூடி போட்டு குக் பண்ணிக்கிடலாம். எதையுமே நம்ம திறந்து வச்சு குக் பண்ணுறதை விட மூடி போட்டு குக் பண்ணும்போது அது சீக்கிரமே குக் ஆகிரும்.
இப்போ பாருங்கள் கறி வந்து 80% வெந்துடுச்சு. நல்ல எண்ணெயும் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த கிரேவி நல்ல மணமாக பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்து இதில் நம்ம ரைஸ் சேர்க்கணும். ஸோ ரைஸுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் 1/2 கிலோ சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு வந்து 1 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு கொதிக்க வைக்கலாம். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம ரைஸை சேர்க்கணும். இப்போ பாருங்கள் இது நல்லா கொதிச்சிடுச்சு. இதில் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கிடலாம். அரிசியை வந்து ஊற வச்சு தான் சேர்க்கணும். அப்போ தான் நல்லா வரும். ஸோ மறந்துடாமல் 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போது இந்த கொதிக்கிற குழம்புல அரிசியில் இருக்கக்கூடிய தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிகட்டிட்டு நம்ம அரிசியை மட்டும் சேர்த்துடலாம். அப்புறம் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். அரிசியை ஊற வைக்கும் போதும் நல்ல தண்ணியிலே ஊற வைங்க. இப்போது அரிசி எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 1/2 லெமனையும் பிழிஞ்சு விட்டுக்கிடலாம். இப்போது எல்லாத்தையுமே வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி கிரேவிலையும் சால்ட் சேர்த்துருக்கோம். இது வந்து ரைஸுக்கு தேவையான அளவு சால்ட். ஸோ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த தண்ணி நல்லா குறைஞ்சி இது உள்ளே போகிற வரைக்கும் இதை மூடி போட்டு குக் பண்ணிக்கிடலாம். இப்போது நான் 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணுறேன். தண்ணி எல்லாமே உள்ளே போய் அரிசி வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போது அரிசி வந்து உடஞ்சிடாத அளவுக்கு இதை சுற்றி ஒரு முறை இந்த மாதிரி கரண்டியை வச்சு லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது அரிசியை வந்து நம்ம சமப்படுத்திட்டு இதுக்கு வந்து நம்ம தம் போடணும். பிரியாணி செய்யும்போது தண்ணி அதிகமாக வச்சிடாதீங்க. ஏன்னா குழஞ்சிரும், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் பார்த்து அளவோடு வைக்கணும். இப்போது இதை தம் போடுறதுக்கு ஒரு பழைய தோசைக்கல்லை அடுப்பு மேலே வச்சுட்டு தீயை லோ ஃப்ளேமில் வச்சு அதுக்கு மேலே நம்ம பிரியாணி பாட்டை வச்சிடலாம். இப்போது இதை மூடி வச்சுட்டு இதுக்கு மேலே கனமான வெயிட் வச்சு ஒரு 20 நிமிஷத்துக்கு தீயை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போது நான் 20 மினிட்ஸ்லேயே வந்து தீயை ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து தான் வந்து மூடி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இதில் இருந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றி பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா கமன்னு வாசனை தூள் கிளப்புது. இது அடுப்பில் இருக்கும்போதே வந்து பசங்க போட்டி போட்டு கேட்பாங்க. இந்த மாதிரி பிரியாணி பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க பாஷையில் சொல்லணும்னா இந்த பிரியாணியில் குப்பையே இருக்காது. குப்பைனா பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணியில் அதுதான் சொல்கிறேன். ஸோ அது இருந்துச்சுன்னா குழந்தைங்க விரும்ப மாட்டாங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இது குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ கமகமக்கம் டேஸ்டியான இந்த பிரியாணியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.